இன்றைய சமையல் பிடிக்கரணைங்கிறது வந்து சேப்பங்கிழங்கு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பிடிக்கரணை தான் வந்து கிழங்கு வகைகள்லேயே ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. பிடிக்கரணை காரக்குழம்பு, இது வந்து பிடிக்கரணை மசியல், இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு வாட்டமாக நான் அடிக்கடி செய்யக்கூடிய இந்த தேங்காய், உடச்சக்கடலை மட்டும், பொட்டுக்கடலை மட்டும் வச்சு அரைக்கிற அந்த சட்னி துவையல், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரமெல்லாம் இருக்காது, எதுவுமே கிடையாது காரம். இதில் உடச்சக்கடலை, தேங்காய் மட்டும்தான். காரக்குழம்புக்கு வாட்டமாக சுரக்காய் கூட்டு, சுரக்காய் சிறுபருப்பு போட்ட கூட்டு, சாதம். இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர். மத்தியானம் எதுவும் செய்யலை, அதனால் இப்போ நைட்டுக்கு டின்னர் செஞ்சுருக்கோம். சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு. கிழங்குகள்லேயே நம்பர் 1 இதுதான் பிடிக்கரணை. இதில் இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்க முடியும். இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு புளி திக்காக ஊற்றி இந்த மாதிரி மசிச்சு போட்டு செய்கிற மசியல். இது சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்கணும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், புளிப்பாக. சுரக்காய் கூட்டு. வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.